என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? இதுதான் இயற்கை. எப்பா, இந்த செய்தியை பார்க்கும்போது என்னோட மூளையில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் அவ்வளோ பேசுகிறாப்புல, அவ்வளோ பேசுகிறாப்புல. பல்வேறு சிந்தனைகள், எண்ணங்கள் பல 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 எனக்குள்ளே உதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தனிநபர் தாக்குதல் அல்ல இது. இந்த இடத்த பாருங்களேன். இது வார்த்தையால் சொல்ல முடியுமா அந்த உணர்வை? இந்த இரண்டு பறவைகளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஒரு அமைதி நிலை வருது பார்த்தீங்களா நமக்குள்ள. இந்த டார்லிங் இயற்கையோட இடத்துல தான் நம்ம சொந்த வீடு கட்டினாலும் இயற்கையோட இடத்துல தான் நம்ம தஞ்சம் புகுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இயற்கைக்கு நம்ம கழிவறை, சமையலறை, அந்த மாதிரி பல அறைகள் கட்டிக்கிறோம். ஆனால் இயற்கைக்கு ஒரு கொஞ்சம் இடம் கூட விடாமல் நம்ம எல்லா இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இயற்கை பேரிடர் பண்ணிருச்சுன்னு சொன்னால் என்னப்பா நியாயம்? அது மனசு வலிக்குது. இந்த 1300 ஆண்டுகள்னு பார்க்குறப்போ, 1300 ஆண்டுகள்னு பார்க்குறப்போ உண்மையிலே எவ்வளோ யோசிச்சு பார்த்தா இப்போ இந்த நொடி எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள், அதிகபட்சம் எனக்கு நான் அந்தளவுக்கு உண்மையிலே எனக்கு அறிவியல் பூர்வமாகவோ இல்லை ஒவ்வொரு துறை சார்ந்தோ நான் இருக்கிற மனநலத்துறையில் இருக்கிறதுக்கே எனக்கு தியரிஸ்லாம் தெரியாது. இந்த இயற்கையை உள்ளார்ந்து உணரதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோமே தவிர அது சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனால் என்ன தோணுதுன்னா, நம்மளாம் இயற்கையில் வீடு கட்டும் போதோ ஒரு இது உருவாக்கும் போதோ அதில் ஒரு தாவரங்கள், இயற்கைக்கான விஷயங்கள் இல்லாமல் பண்ணும் பொழுது என்ன ஆயிரும்? பல வருடங்கள் கழித்து இல்லை கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஒரு இடம் உருவாக்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இந்த தாவரங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கணும்னு ஒரு ரூல் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம சில விஷயங்கள் நம்மளாம் செய்யலைன்னா தானே அது ஒரு ரூலாக மாறுது, லாவாக மாறுது. நம்மளாம் அது சுய ஒழுக்கம் இல்லாதப்போ தான். ஏன்னா இந்த 1300 எப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சிகள் நம்ம அடைஞ்சு பல 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 எண்ணற்ற விஷயங்களை கடந்து நம்ம ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். வளர்ச்சிங்கிறது வளர்ச்சியா? உண்மையிலே அது வளர்ச்சியா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு மட்டும் நமக்கு இப்போ தற்காலிகமாக நமக்கு ஆமாப்படி நமக்கு இப்போ தற்காலிகமாக நம்ம சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுறோம். அப்புறம் அடுத்து இருக்கிற சந்ததியினருக்கு என்ன பண்ண போகிறோம்?